நல்லா மஞ்சள் கஷ்டாங்கன்னு கீரை கடைஞ்சாச்சுங்க. இது மஞ்சள் காமலைக்கு, தலை முடிக்கு, கல்லீரலுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது. நல்ல மருத்துவ குணம் இருக்குதுங்க. இது உங்களுக்கு கிடச்சிதுன்னா, உங்கள் வீட்டாண்ட கிடச்சிதுன்னா வாங்கி செய்யுங்க. இல்லை கீரைக்காரங்கக்கிட்ட சொல்லி வச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. நீங்கள் மந்த்லி ஒரு டைமாவது இது செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்குமே நல்லதுங்க இது. வணக்கங்க. இன்றைக்கி மஞ்சள் கஷ்டாங்கண்ணி கீரை பற்றி சொல்ல போகிறேங்க. இது இப்போ இன்றைக்கி கடைய போகிறேன். இது மஞ்சள் காமலைக்கு, முடி வளர்கிறதுக்கு, முடி கருப்பாகிறதுக்கு, கல்லீரல் பாதிப்பு இல்லாத இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கீரை மருத்துவ குணம் நிறைந்த மருத்துவ சத்து இருக்குங்க. இதில் இந்த கீரையை நம்ம எப்படியாவது மாதத்தில் ஒரு வாட்டி எடுத்துக்கினா நல்லது தான். இது எல்லாத்துக்குமே உடம்பு பாருங்கள். இதில் பச்சை பருப்பு 3/4 கிளாஸ் போட்டிருக்கேன். இதை கழுவிட்டு வந்துடுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் 1, பூண்டு ஒரு 7 பூண்டு போட்டிருக்கேன். தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா போட்ட மஞ்சள் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏற்கனவே பித்தப்பையில் கல் இருக்குது, அதோடு சேர்த்து மஞ்சள் காமலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கம்மியாக தான் போட்டு செய்கிறேங்க. இப்போ பாருங்கள், இதுதாங்க அப்படியே ஒரு இலையாக தான் நம்ம கிள்ளி எடுத்துடணும். இப்போ நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டேங்க. பருப்பு நல்லா வெந்துச்சு. நம்ம இதோட இந்த கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு கொஞ்சம் வேகட்டும். நல்லா இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. கீரை நல்லா வெந்துச்சுங்க. போட்டு பருப்பு சட்டி போட்டு இப்போ கடைப்போம். சரிங்களா? கீரை நல்லா இப்போ கடைஞ்சாச்சு. கீரை கடைஞ்சாச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட வேண்டியது தான். சீரகம் போட்டுக்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். ஏன்னா ஐஸ் ஆவாது, காரம் போடக்கூடாது. அதனால் ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி கூட போடலைங்க. தாளிப்பு தான் கீரைக்கு.